ஹாய் விவர்ஸ், வாங்க Hi viewers. இன்றைக்கி என்ன டிப்ஸுன்னு பார்க்கலாம். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொருளெல்லாம் இப்படி தான் பாதுகாத்து வைக்கணுன்றத நான் பண்ணுறத உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய் விவர்ஸ், இது என்ன வீடியோன்னு பாருங்கள். இந்த மாதிரி பூலாம் வாங்கிக்கின்னு வந்தால் இந்த மாதிரி முடிச்சியை இப்படி போடணும். உச்சிருக்கு போட்டு இப்படி கொஞ்சம் லூஸாக விட்டு இப்படி வைக்கணும். ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எது முதல்ல உதிர்ந்துருமோ அந்த பூவை மேலே வைக்கணும். இந்த மாதிரி முடிச்சிங்கெல்லாம் இப்படி இருக்கிற மாதிரி கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த பூக்குள்ளே கவருக்குள்ளே தண்ணி விட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக கசிஞ்சிடும். பூ ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் இருக்கும். நான் 1 வாரம் 10 நாள் கூட முல்லை ரோஜாலாம் வாங்கிட்டு வந்தேன்னா 1 வாரம் 10 நாள் கூட வச்சுருப்பேன். இந்த மாதிரி முடிச்சு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக முடிச்சு போடணும். உச்சிருக்கு தான் போடணும். இந்த மாதிரி இப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். பாருங்கள், கீரை கூட இந்த மாதிரி வைப்பேன். 1 வாரம் 10 நாள் முருங்கைக்கீரை கூட. ஆனால் வச்சுக்கூடாது. சப்போஸ் நம்மளுக்கு தேவை இருக்குது, கீரை பாழாகலைன்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா கீரை பாழாகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை இது இப்போ நான் 4 நாள் 5 நாள் கூட நான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி வச்சுருந்தோம்னா அந்த எந்த பாழும் ஆகாது, சூப்பராக இருக்கும். பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை இது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது பண்ணுறீங்களோ இல்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.